இன்றைய தியானம். எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். நெகேமியா 9:33. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் பாடுறாங்க, துதிக்கிறாங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறத கேட்குறாங்க, பாவரிக்கை பண்ணுறாங்க, கர்த்தரை பணிந்து கொள்கிறாங்க. அவங்க பணிந்து கொள்ளும் பொழுது அவங்க எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்தார், அவங்க எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்தாங்க, எல்லாமே புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறத அப்படியே வாசிச்சுட்டே வராங்க. பிரியமானவர்களே, அங்கு அவர்கள் ஒரு காரியத்தை வாசிக்கிறாங்க. கர்த்தர் எவ்வளவு அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாய் இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். தமிழில் ஆகாமியம் பண்ணினோம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் we have practiced evil அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நீதி உள்ளவராக எல்லாவற்றிலும் இருந்திருக்கிறாரு, உண்மையாய் அவர்களுக்கு காரியங்களை நடப்பித்திருக்கிறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க தான் தீமையான காரியங்களை செய்திருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கிறாங்க. நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம் அப்படி சொல்லி அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் முடிக்கும்போது, இவை எல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம், எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்று அவர்கள் வாசிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் நம்ம கூடன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் கர்த்தர் நீதி உள்ளவராய் இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க, எது நடந்திருந்தாலும் சரி, எல்லாமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ளவர். எல்லாவற்றிலும் அவர் நீதியான காரியங்களை தான் நேரிட பண்ணியிருக்கிறார், அவர் உண்மையாய் நடப்பித்திருக்கிறார். நாம தான் தீமையானதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், தீமையானதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கோம். நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட பேசும்போது கெஞ்சி மன்றாடுறாரு. ஆக்சுவலாக துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ அப்படின்னு பேசுகிறான். கர்த்தர்கிட்ட ஆபிரகாம் பேசுகிறான். தன்னுடைய சகோதரன் குடும்பத்துக்காக அவன் திறப்பில் நிற்கிறான். பிரியமானவர்களே, அங்கே சொல்லும்பொழுது சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நீதி கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 137ஆம் வசனத்தில் எழுதும்பொழுது எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். அவர்தான் நீதிபரர், நீதி உள்ள தேவன். அவர் நீதியாக காரியங்களை செய்வார். அவருடைய நியாய தீர்ப்புகள்லாம் செம்மையானதாக இருக்கும். இன்றைக்கி இருக்க நியாய தீர்ப்பு உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, உண்மையை பொய்யாக்குறாங்க, பொய்யை உண்மையாக்குறாங்க. ஆனால் கர்த்தர்ட்ட அது செல்லாது. பிரியமானவர்களே, 145ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் தாவீது எழுதுகிறார், கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ள தேவன். எனக்கு நீதி செய்ய இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு அநேக வேளையில் நம்ம கலங்கியிருக்கிறோம். நான் கலங்கியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த அநியாயங்களெல்லாம் தட்டி கேட்க யாரும் இல்லையா அப்படின்னு கலங்கியிருக்கோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் கட்டாய நீதி செய்வார். யாராக இருந்தாலும் சரி, அவருடைய பார்வைக்கு தப்பவே முடியாது. தப்பு செய்தால் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். அவர் நீதி செஞ்சு தான் தீர்வார், நிச்சயமாக தருவார். நீங்கள் லேவியர் 26ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனத்தை படித்து பாருங்க. அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும்
தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். அப்போ நான் செய்தது தப்பு, நான் குற்றம் செஞ்சுருக்கிறேன், என் குடும்பம் செஞ்சுருக்கு, அதுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துருக்குறீங்க, அது நியாயம் அப்படின்னு நான் ஒத்துக்கொண்டால், கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைப்பேன். உன்னை மாத்திரமல்ல, ஜெபிக்கிற உன்னை மாத்திரமல்ல, உன் தேசத்தையும் நினைப்பேன் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நெகேமியா 9:33 நாங்கள் வாசித்தோம், எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர். உண்மையாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் நீதியுள்ளவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நீர் உண்மையாய் நடப்பித்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். நாங்கள் எங்கள் லைஃப்பில் ஆண்டவரே தீமையானதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம், அதை கடைபிடிச்சிருக்கோம், நாங்கள் செஞ்சுருக்கோம், எங்களை மன்னிங்க. அதுக்கு கிடைச்ச தண்டனை நியாயம் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்ப்பா. உண்மையாக அவங்கள தேடுறோம், எங்களை மன்னிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்தருளும், ஆசீர்வதியும், தேசத்தையும் நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.